ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காம கிளம்புங்க. பாப்பா, யார பத்தி என்ன பேச்சு பேசுற பாப்பா? உனக்காகவே, உன் சந்தோஷத்துக்காகவே உயிர் வாழ்ற அம்மாவையும் என்னையும் இப்படி எடுத்தறிஞ்சு பேச எப்படி பாப்பா உனக்கு மனசு வந்துச்சு? பாப்பா, நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாப்பா, சரியில்லை. ஐயோ அண்ணன், என்னண்ணே நீயும் அம்மா மாதிரி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நீயும் அம்மாவும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தால கார்த்திக் மேல இன்னும் கோபமாவே இருக்கீங்க. அவரை நீங்க மாப்பிள்ளையாவே இன்னும் ஏத்துக்கவே இல்ல. அதனால நானும் கார்த்திக்கும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு அந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா எங்களோட வாரிசை நான் வயித்துல சுமக்க ஆரம்பிச்சேனா உங்க 2 பேருடைய கோபமும் குறையும், இவரை நீங்க மாப்பிள்ளையாவும் ஏத்துப்பீங்கன்னு தான் இந்த விசேஷம் நடத்துறத உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். போதுமா? டேய் பூபதி, பாப்பா பாப்பான்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினியே, அந்த பாப்பா இப்ப எப்படி பேசுறான்னு பாருடா. நான் சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு சத்தியாவே இல்லடா. ஏன்னா அவ இப்படி ஒரு காலத்துலயும் பேச மாட்டா. என் ஆதிர, என் பொண்ணுக்கு நீ என்ன மந்திர பண்ணையோ மாயாஜலம் பண்ணையோ தெரியல. அவளை ஏதோ வசியம் பண்ணி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டேல, அதனாலதானே என் பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. நீ மனச மாத்தி இப்படி கெடுத்து விட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் சாபம் உன்னை சும்மா விடாது. ஏய், என்ன ஓ பொண்ணு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏன் பொண்ணு ஆதிரைய பத்தி ஏதாவது தப்பா பேசி சாபம் விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் மரியாதை கெட்டு போயிடு. பாத்துக்க, யாருக்கு சாபம் விடுறது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க 2 பேர் மனசுல? சித்தி, நீங்க அமைதியா இருங்க, பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம். ஆதிர, நீ உன் சித்திய ஒண்ணு சொல்லாத. யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சத்யாவே இந்த விசேஷத்தை பத்தி நான் தான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. அதுக்கப்புறமும் நீ ஏதோ வசியம் பண்ணிட்டு சூனிய வச்சுட்ட, மாயாஜாலம் செஞ்சுட்டேன்னு இவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஆதிர. ஓ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்? ஆதிர, என்னையும் என் பொண்ணையும் பிரிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டல, அதனாலதானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு அம்மாவா நான் இருந்து செய்ய வேண்டியதை செய்ய விடாம நீ தடுத்துட்டு இருக்கேல்ல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா போது, நிறுத்துமா. இதுக்கு மேல ஆதிரைய பத்தி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் உனக்கு மரியாதை கேட்டுரும்.